என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்டில் நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்பைசியான உடைச்சு விட்ட முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம இந்த முட்டை குழம்பு மண் சட்டியில் செய்ய போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயினதும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு தாளிச்சுக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், இது எல்லாத்தையும் தாளிச்சுக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை அப்படி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ தக்காளி நல்லா கொலைய வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் நம்ம பவுடர் மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா கருவாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த குழம்பு ஒரு 3 மினிட்ஸா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கிற டைம்ல நம்ம முட்டையை அதில் சேர்க்க போறோம். அவ்வளவுதான். இப்போ அந்த முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா கிண்டக்கூடாது. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸா இந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க, இதை உடைஞ்சிடாம நல்லா கிண்டி விடணும். பாருங்க, இந்த முட்டை வந்து அப்படியே அவிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 100 ml தேங்காய் பால் விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறம் இந்த குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. 2 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணி காட்டிடுறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காரசாரமான உடைச்சு விட்ட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்ல சூடான ரைஸ்க்கு இல்லைன்னா சப்பாத்தி, ரொட்டி இது எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.